அன்பிற்குரிய உறவுகளே, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க பேசுங்க. அவரை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கிறதா? செங்கோட்டை பகுதி வழியாக கேரளாவிற்கு உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கே மக்கள் தடுக்கவில்லையா என்கிற கேள்வி எழுகிறது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழர் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இதையும் இந்த மக்களை நாம் தெளிவுபடுத்தாமல் உணர்ச்சி வயத்திற்கு தூண்டினால் நம்முடைய போராட்டம் சிதைக்கப்படும், நம்முடைய நோக்கம் நிறைவேறாது. இடுக்கி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைப்பது ஒன்றுதான் தீர்வு என்பதிலிருந்து முல்லை பெரியாறு நீர் உரிமை சிக்கலுக்கு வேறு தீர்வே கிடையாது என்பதை இங்கே உள்ளவர்கள் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் இடுக்கி மாவட்டத்தை கடந்து கூட அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெயர்களை ஆய்வு செய்து பார்த்தால் பாண்டிப்பட்டி, பாண்டியூர், பத்தனந்திட்டா பகுதியில் பாண்டித்திட்டா, இப்படி பல்வேறு தமிழ் பெயர்கள், தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை அத்தனையும் தமிழருடைய பகுதி. 85 விழுக்காடு தமிழர்கள் அங்கே வாழுகிறார்கள். மொழி வழி மாநிலம் என்கிற பெயரில் தமிழகத்தோடு இருந்த பகுதியை அன்றைய காங்கிரஸ் அரசு, நடுவண் அரசு நயவஞ்சகமாக மலையாளத்துடன் கேரளத்துடன் சேர்த்து விட்டது. ஆக இந்த சிக்கலுக்கு ஒரே தீர்வு 1956 போடப்பட்ட எல்லை மறு சீரமைப்பு என்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு உடனடியாக இதற்கு இந்த போராட்ட குழுவிற்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நாம் இந்த போராட்ட குழுவின் சார்பாக, இந்த தமிழ் உணர்வாளர்களின் சார்பாக, இந்த மக்கள் மன்றத்தின் சார்பாக கத்திக் கொண்டிருக்கின்றோம், கதறிக் கொண்டிருக்கின்றோம், கூடலூரிலே கூடிக்கொண்டிருக்கின்றோம். இது எதை காட்டுகிறது? நாம் எதை நோக்கி நம்முடைய பயணத்தை புறப்பட்டோம்? இன்று இருக்கின்ற எல்லை மட்டுமல்ல, இடுக்கி மாவட்டத்தினுடைய அந்த எல்லை, இடுக்கி மாவட்டத்தினுடைய எல்லை மீட்பது என்பதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய போராட்டம். ஆனால் இன்று கூடலூரிலே நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இதற்கு அடுத்து கேரளத்தினுடைய நாடா? இதற்கு அடுத்து கேரளா ஆயிட்டா? வந்துட்டான மலையாளி கைப்பற்றினானா? அப்ப இந்த மக்களை அங்கே இருந்து அலைய விட்டதனுடைய நோக்கம் என்ன? இவர்கள் நடந்து வர வேண்டும், இவர்கள் சோர்ந்து விட வேண்டும், இவர்களுடைய உணர்வுகளை நசுக்கி விட வேண்டும் என்றுதான் இவர்களை நடக்க வைக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த இடத்திலிருந்து இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த இடத்திலேயே இருந்து உயிர் விட வேண்டும். இந்த இடத்தை விட்டு நாம் நடக்கக்கூடாது. இதுதான் தீர்வு. ஆக நம்முடைய உறவுகள், அனைத்து தமிழ் சமூகத்தினுடைய உறவுகள் நதிநீரை காக்க வேண்டும், முல்லை பெரியாரை மீட்க வேண்டும், இடுக்கி மாவட்டத்தை தமிழ்நாடோடு மீட்டும் இணைக்க வேண்டும் என்று கோருகின்ற தமிழின உணர்வாளர்கள் அத்துணை தமிழ்ச்சாதிகளும் வேண்டுகோள் விடுத்தால் இந்த இடத்திலேயே சாதி வரை உண்ணாநிலை போராட்டத்தை, அறப்போராட்டத்தை தொடங்குவதற்கு இங்கே எத்தனை இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள்? தமிழகத்திற்கு படித்துள்ள வேண்டும். இது தமிழகத்தினுடைய நீருரிமை சிக்கல், கேரளாவுக்கும் தமிழகத்துக்குமான எல்லை சிக்கல். இதிலே யாரு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு கண்டிருக்க வேண்டும்? மத்திய அரசு. மத்திய அரசின் கீழ் தானே மாநில அரசு இயங்குகின்றன. கேரள அரசிற்கும் தமிழக அரசிற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய மத்திய அரசு இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய போராட்டம் மலையாளிகளுடைய நோக்கி இருக்கக்கூடாது. நம்முடைய போராட்டம் மத்திய அரசை நோக்கி இருக்க வேண்டும். இத்தனை சிக்கலுக்கும் நம்முடைய உணர்ச்சிகளை காயடிப்பது மத்திய அரசு தான் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். எனவே நம்முடைய போராட்டம் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டமாக இருக்க வேண்டும். மத்திய அரசை ஆளுகின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மாநில அரசை ஆளுகின்றவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையிலுமே இறங்கவில்லையே. ஏன் இவர்கள் இறங்கவில்லை? தமிழகத்தை அரசியல் செய்யக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் வருகிறார்கள், போகிறார்கள். இந்த மக்களிடம் இருந்து உட்கார்ந்து என்ன பிரச்சனை, என்ன தீர்வு,
மொழிவழி மாநிலமா? தமிழ்நாட்டோடு தான் இடுக்கி மாவட்டம் இருக்கும். காட்டு வளமா? 30 விழுக்காடு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்க வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டது. காட்டு வளம் மாநிலம் பிரிக்கப்படுகின்ற போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆந்திராவுக்கு 30, தமிழ்நாட்டுக்கு 30, கர்நாடகாவுக்கு 30, கேரளாவுக்கு 30 என்று பேசப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. ஆனால் உள்ள நிலைமை என்ன? ஆந்திராவிற்கு 40 விழுக்காடு காட்டு வளம், கர்நாடகாவிற்கு 37 விழுக்காடு காட்டு வளம், கேரளாவிற்கு 34 விழுக்காடு காட்டு வளம். ஆனால் தமிழகத்தினுடைய காட்டு வளமோ வெறும் 17 விழுக்காடு. 17 விழுக்காடு. என்ன கொடுமை! இங்கே ஆட்சி செய்கிறவர்கள், நம்மை அரசியல் செய்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஈழத் தமிழர்களை இழந்தோமே, அப்பொழுதே கிளர்ந்திருந்தால் இடுக்கி மாவட்டம் நம்மோடு இருந்திருக்கும். ஈழத் தமிழர்களை இழந்துவிட்டு நாம் இங்கே கிளர்ந்தெழுகின்றோம். அங்கே 1991 1000 தமிழர்களை கன்னடன் அடித்துக் கொண்டான். தமிழகத்தினுடைய எல்லை காவல் படையாக இருந்த நம்முடைய தமிழக காவல் படையாக இருந்த